ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, எந்த வீடியோவும் பார்க்க போகிறதில்ல, இது பேச போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கிற முடிவு தப்பா ரைட்டா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம். இப்போ என்னன்னா மக்களே, நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம். அப்போ உள்நாட்டிலையும் நிறைய பேர் இருப்பீங்க. இது உங்களுக்கான வீடியோவும் தான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்னு இருக்கிற சொத்தை விற்றுட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்படி செய்யலை, நிறைய பேர் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். எங்கள் ரிலேட்டிவில் நிறைய பேர் சொத்தை விற்று பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைங்களே வேலை இல்லாமல் இருக்குது. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கினேன்னா, சொத்தை விற்றுட்டு படிக்க வைக்கிறத விட கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற மாதிரி இப்போ நார்மலாகவே படிச்சிருந்தாக்கா வேலை கிடைக்குதோ கிடைக்கல, அந்த சொத்தில் ஏதோ அந்த நிலத்தில் பயிரிட்டு அதுங்கன்னா பார்த்துக்கின்னு இருக்கும். இப்போ இவங்க செஞ்ச தப்பு என்னன்னா, பையன் படித்தா பெரிய வேலைக்கு போயிடுவான், பொண்ணு படித்தா நல்ல வேலைக்கு போயிடும், அதுங்க பழச்சிக்கணும். உண்மையாக அது இல்லை. படிப்பு ரொம்ப 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 முக்கியம். அது எனக்கும் தெரியுது. ஏன்னா அந்த படிப்புக்காக தான் நம்மளும் பிள்ளைங்களை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஊரில் கூட நாங்கள் ஸ்கூலில் ₹1 பணம் கட்டி நாங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் தனியார் ஸ்கூலில் சேர்க்கலை. எல்லோரும் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கல, தனியார் ஸ்கூலில் சேர்க்குறேன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிங்க தனியார் ஸ்கூலில் லண்டன் வரைக்கும் படிக்க வச்சாங்க. அந்த படிக்க வச்ச பொண்ணு இப்போ வந்து என்னென்னா, நார்மலாக வந்து எல்லா பிள்ளைங்களும் செய்கிற வேலை தான் இங்கே செய்யுது. அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கினேன்னா, படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளை எந்த ஸ்கூலில் இருந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க படிக்கும். இப்போ என் பிள்ளைங்க எந்த ஸ்கூல்லையாக இருந்தாலும் படிக்கின்ற நிலைமையில தான் நல்லபடியாக தான் படிக்குதுங்க. அதுக்கு ஒன்றுமே தப்பு இல்லை. பிள்ளைங்களுக்காக செஞ்சேன்னு பிற்காலத்தில் வந்து அதுங்களை குறை சொல்லாமல் இருக்கிற சொத்தை அப்படியே இருந்தால் கூட அதுங்க படிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு அதுலேயாவது வந்து பிழைக்கும். இப்போ பண்ண தப்பு என்னென்னா, நிலம் இல்லாமல் இப்போ குத்தகைக்கு நிலம் எடுத்து பயிர் வைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைங்க திரும்பி 3 டிகிரி மக்களே 3 டிகிரி வாங்கின பிள்ளைங்க அப்படி வந்து படிக்குதுங்க. படிச்சுட்டு அங்கே வந்தால் ஒன்றுமே இல்லை, வேலை இல்லை. எத்தனை அரசியல் மாறினாலும் எவ்வளோ பேருக்கு நம்ம ஓட்டு போட்டு இவன் செய்வான் அவன் செய்வானா, யாருமே செய்ய மாட்றாங்க மக்களே. நான் நிறைய பார்த்துட்டேன் நான். ஆனால் நம்பி 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 கிட்ட போனாக்கா அது கிட்ட போனால் அந்த பசங்க ஏமாந்தத்தான் மிச்சன்ற மாதிரி இப்போ பேசுகிறாங்க. இப்போ 35 வயசுக்கு மேலே 36 வயசுக்கு மேலே ஒரு இடத்த வேலையும் தேடி போக முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இம்மா தூரம் இங்கே வந்திருக்கேன். பசங்க படிக்கிறாங்க தான். இந்த படிப்பையும் நம்பாமல் ஒரு சில விஷயம் வந்து சில பசங்க நல்லா படிச்சுட்டு கூட வேறு வேலை மாற்றி செய்யுதுங்க. ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, இப்பயே மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி செய்யுதுங்க. அப்போ படிப்பு வேணும், ஒரு நாலேஜுக்காக தான் படிப்பு வேணுமே கண்டி வேலைக்காக இல்லை. ப்ரொஃபஷ்னலாக இந்த வேலைக்கு நான் படிக்கிறேன், அதே வேலைக்கு எந்த பசங்களும் இங்கே போன மாதிரி நான் பார்க்கல. ஒரு சில பேர் இருக்கலாம், நான் எல்லாரையும் குறை சொல்லலை, இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, சொத்து விற்று படிக்க வச்சேன் பிள்ளைங்களான்றதை குறை சொல்லாதீங்க. அதுங்க படிக்க எங்கே இருந்தாலும் படிக்கும். அது பிற்காலத்தில் வந்து ஏதோ ஒரு நிலத்தையோ சொத்தையோ எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அதுங்க எதனா பண்ணிக்கிட்டோம். பெற்றோர்களாக இருக்கிற நாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வழிகாட்டுறோம்னு சொல்லிட்டு விற்றுட்டு நாளைக்கு அதுங்களை குறை சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த குறையை நீங்கள் சொல்லாதீங்க. ஆனால் ஒரு அளவுக்கு கூடிமான வரைக்கும் நிலம் இல்லாதவங்க கூட ஒரு 1/4 காணி நிலத்தை வாங்கி அந்த பசங்களுக்கு வைங்க. பிற்காலத்தில் மக்களே நம்ம காசை சாப்பிடவே முடியாது, நல்லா தெரியுது. இப்போவே வந்து பொருளாதாரத்தில் நிறைய பேர் வந்து பின்தங்கியே இருந்தாலும் சாப்பாட்டுக்கு காசு வச்சுக்கின்னு கஷ்டப்படுறவங்களும் நிறைய இருக்கிறோம். நம்ம லாக்டவுனில் நிறைய பார்த்தோம். அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஒரு 1/4 காணி நிலத்தை வாங்கி அந்த பசங்களுக்கு வைங்க. பிற்காலத்தில் விவசாயம் தான் பிரதானமாக இருக்கும். நம்மளுக்கு விவசாயம் தான் காப்பாற்ற போகுது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்க வச்சா இன்ஜினியர் ஆகிட்டாங்க, காசு கொடுத்து எல்லாம் வாங்கினேன், எல்லாமே வாங்க முடியாது. அதேமாரி பீஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் வெளிநாட்டில் நிறைய அனுபவிக்கிறது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். பீஸ்ஃபுல்லாக இல்லை. நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இங்கே ஃப்ரீயாக இல்லை. ஓடுன்னு ஓடுறோம். நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்பட்டால் கூட அங்கே இருந்தால் நம்ம கால் வயிறு கஞ்சி இருந்தாலும் நல்லபடியாக குடிப்போம். ஆனால் இங்கே வந்து நல்லா பெருமைக்கு வாழறன்றதுனால நிறைய காசை செலவு பண்ணி வாடகை அது இதுன்னு நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதம் தாண்டது பயங்கரமான கஷ்டமாக தான் இங்கேயும் இருக்குது. அப்புறம் ஏன் ஒன்றும் அங்கேயே இருக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. வந்துட்டோம், பசங்களை வந்து பாதி படிப்பில் இந்த மொழியிலேருந்து மாற்றக்கூடாது. அதுக்காக தான் பயணம் பண்ணுறமே தவிர விவசாயம் முக்கியம் நம்ம நாட்டுக்கு. அது எந்த நாடாக வந்து இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாடு இருக்கும். நான் எல்லாரையும் சொல்ல தமிழில் பேசுகிறதுனால எனக்கு தமிழ் தான் தெரியும். அதை பேசுகிறதுனால நம்ம முக்கியமாக நான் இந்தியாவை பற்றி தான் சொல்கிறேன். எல்லாருமே ஒரு 1/4 காணி நிலத்தை வந்து பயிர் வச்சு அதில் ஏதாவது தோட்டப்பயிர் மாதிரி வச்சியாவது போச்சிக்கலான்றதுனால நீங்கள் நிலத்தை விற்காதீங்க. இதுக்கு மேலே நிலத்தை விற்று இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் எதாவது இருந்ததுன்னா வாங்கி வைங்க. அதுதான் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஏன்னா நாங்கள் அனுபவிச்சதை சொல்கிறேன். இதே வந்து வெளிநாட்டில் வாழ்க்கை நம்மளுக்கு கிடையாது மக்களே. வெளிநாட்டில் வந்து நம்ம இருக்கிறோன்னா நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா அதுங்க ஏதோ அதை மொழியை வச்சு எதுனா பொழைச்சிக்கும். அதுங்க வந்து இங்கே ஏதோ பிரச்சனை அங்கே ஏதோ பிரச்சனை, ஒரு நாட்டுக்கு நாடு இன்றைக்கெலாம் சண்டை நடந்துக்கினே இருக்குது. அந்த சண்டைக்கு வந்து பிள்ளைங்களை வந்து
வழி கொடுக்கக்கூடாது. அப்போ இந்தியா மட்டும் விட்டு வச்சுருக்குமானாக்கா அது எனக்கு தெரியாது, அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் நான் கரெக்டாக தான் பண்ணின்னு வரேன். என் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போதைக்கு நான் வந்து 1 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணின்னு வரேன். என்னால் முடிஞ்சதை அதில் செஞ்சுன்னு வரேன். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.